இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனு சார், உங்க பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, அவ நல்லா தான் இருக்கா. ஆனாலும் உங்க பொண்டாட்டிக்கு கொஞ்சம் நெஞ்ச திமிரு இல்ல, ரொம்ப திமிரு. எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? என்ன? நீங்க ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க. பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்றீங்க. நீங்க அவங்க மேல அவ்வளோ பிரியம் காட்டுறீங்க, மரியாதை காட்டுறீங்க. ஆனா அவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா. அவ ஒன்னும் உங்களை மதிக்கிற மாதிரியே தெரியலையே. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்கா. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது. சீனு சார், உங்களுக்கு அவ கொஞ்சம் கூட மேட்சே இல்ல. ஒரு வர்த்தான மனைவியே இல்ல. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்காக மாயா பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சீனு, எனக்கு அப்படிதான் தோணுது. மாயா உங்களுக்கு ஒரு ஆப்டான பொண்ணு இல்ல. அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஆணவம். என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்ட குறை சொல்லுவீங்களா? பாருங்களேன், கதிரும் மாலை போட்டுட்டு வந்திருக்கான். கதிரு, நீ என்னப்பா வேண்டிட்டு மாலை போட்டிருக்க? அடி, தனாவுக்காக மாமா மாலை போடும்போது அவ புருஷன் நான் மாலை போடாம இருந்தா அவன் நல்லா இருக்கணும் தான் மாலை போட்டு வந்தேன். தனா புள்ள தச்சியா இருக்கா. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு மாமா மாலை போட்டிருக்காரு. நீ எதுக்காக மாலை போட்டிருக்க? என்னோட குழந்தைக்காக மாலை போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போனதா போய் சொன்னீங்களே, அந்த மாதிரி ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒண்ணு மாலை போடலையே. ஏய், அப்ப ஏதோ மறைக்க வேண்டிய சூழ்நிலை மறைச்சிட்டான். அதுக்காக எப்பவுமே அப்படியே பண்ணுவாங்களா? ஏன் பத்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் குத்தி காட்டியே பேசிட்டு இருக்க? என் புருஷனாலே அத்தைக்கு ஒரு இலக்காரன் தான். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. தனா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருக்க? நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ரெண்டு பேருமே ரொம்ப யோகியம் தான். புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தெரியாதாக்கும். சரி சரி, நான் சொல்றத கேளுங்க. வீட்ல நாங்க ஆம்பளைங்க 4 பேரும் மாலை போட்டோம். ஆனா இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் மாலை போடாம இருக்காரு. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? உன்னதான் பாப்பாங்க. பின்ன என்ன சீனு, நாங்க எல்லாரும் மாலை போட்டோம், நீ மட்டும் இன்னும் மாலை போடலையே. ஐயோ, நமக்கெல்லாம் அது சரியா வராது. அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா சாமி. நீ மாலை போடலனாலும் வீட்ல யாராவது ஒருத்தர் மாலை போட்டிருந்தாலும் அசைவம் சாப்பிடக்கூடாது, தெரியும்ல? அது பரவாயில்ல பாட்டி, என்ன ஒரு 10-15 நாள் தானே. மாமா காவடி தூக்கி முடிச்சுட்டு வர வரைக்கும் தானே, அதை நான் சமாளிச்சிடுவேன். ஆனா இந்த நேரத்துல எந்திரிக்கிறது குளிக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆளை விடுங்கப்பா. சரி சரி சரி, விடு 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 விடு. இருங்க, நான் இதை வந்துடுறேன். அப்பா, நீங்களும் மாலை போட்டிருக்கீங்களா? ஆமாடாப்பு. அம்மா, பசிக்குதுமா. இருடா, சமையல் ஆயிட்டு இருக்கு. போமா, அதே சாம்பார் பொரியல் எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்பா, நீங்க ஒரு தடவை அந்த முனியாண்டி வில்லாஸ்ல இருந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா? டேய், பெரியப்பா மாலை போட்டிருக்காரு, உங்க அப்பாவும் மாலை போட்டிருக்காரு. இந்த நேரத்துல வீட்டுல கவுச்சி எல்லாம் சாப்பிட கூடாது. இங்க பாரு, காவடி தூக்கி முடிச்சு மாலையை கழட்டுற வரைக்கும் வீட்டுல முட்டை கூட செய்யக்கூடாதுடா. தேவையில்லாம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அப்படியாப்பா? இதெல்லாம் சாப்பிட கூடாதா? ஆமாடாப்பு, இப்ப சாப்பிட கூடாதுடா. அப்பா கோவிலுக்கு போய் காவடி எடுத்த முடிச்ச கையோட அப்புறம் நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடு.
சரிடா அப்பு, அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ. அப்போ 10 நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா? மாலையை கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ம்? அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, அம்மா எல்லாத்தையும் செஞ்சு தரேன் சரியா? ம் ம் ம்? இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம கேட்காமலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. அன்னைக்கு நான் மாத்தி படிச்சதுனால பெரியப்பா கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டோம். அந்த ரிப்போர்ட் எப்படி வந்துச்சுன்னா இப்பதான் புரியுது. அந்த புவனேஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வர வச்சு அது மூலமா நம்ம வீட்டுக்கு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு அவ ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அன்னைக்கு அது நடக்கல. ஆனா மாயா, அப்பவே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ ஏன் இவ்வளவு நாளா சைலண்டா இருக்கணும்? எப்படியாவது மாமாவுக்கு இந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல, ஏன் அதை அவ செய்யல? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி நம்ம வீட்டை ரணகலப்படுத்தணும். அது மூலமா இவங்க 2 பேரையும் பெரியப்பா வெறுக்கணும். இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இவங்கள மட்டும் இல்ல, நம்ம உறவுகளை பிரிச்சு இந்த வீட்டையே சிதறடிக்கணும். அதுக்காக சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. புவனாவால இந்த உண்மையெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கவே பயமா இருக்கு. பேசாம நாமளே இத அப்பா கிட்ட சொல்லிடலாமா? ஏன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு அப்பா உங்ககிட்டயும் கோச்சுப்பாரு. நான் எங்களை பத்தி கூட கவலைப்படல. என்னோட பயம் என்னன்னா, பெரியப்பா கோவத்துல ஏதாவது பேசி நீங்க வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு தான் நான் கவலைப்படுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்பவும் போல நீயும் உங்க பள்ளி மாணவிகளும் ஆடுங்க. அதே மாதிரி மாயாவோட நாட்டிய பள்ளிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க முதல்ல ஆடுங்க, 2வதா அவங்க ஆடட்டும். இதுவும் சரிதான். ஐயா சொல்றபடியே பண்ணிடுவோம். மேடம், நான் மாங் ஹோட்டல்ல இருந்து வரேன். அண்ணன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இந்தாங்க மேடம். வெளியில போய் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் உங்க பிள்ளைக்காக ஆர்டர் பண்ணி வீட்டுல கொடுக்க சொல்லிருக்கீங்க. அண்ணன் மாலை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் நான் எப்படி மாமா பிரியாணியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன்? எனக்கு என் தம்பி மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன மீறி எந்த தப்பு செய்ய மாட்டான். வீட்ல மட்டன் சுக்கா பிரியாணி எல்லாம் வந்துச்சா?